இப்ப நிறைய பயம் இப்ப நிறைய பயம் உள்வாங்க உள்வாங்க நமக்கு என்ன ஆச்சுன்னா, நம்மளோட உடலுடைய தன்மையை வந்து நம்ம உள்வாங்க இயல்பாவே உள்வாங்கறதுக்கு நம்ம மறந்துட்டோம். நமக்கு மறைக்கப்பட்டுச்சு, அது நம்ம மறக்கவும் செஞ்சுட்டோம். இதுதான். அப்ப மூல காரணமா இருக்கிறது பயம்தான். அப்ப அந்த நம்ம வாராந்திர கலந்துரையாடல தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்க காரணம் என்னன்னா, நம்மளுக்கு இப்ப இருக்கிற சமூகம், நம்ம சுத்தி இருக்க சமூகம் நமக்கு வேற மாதிரி சில விஷயங்களை புகுத்திருக்காங்க, வேற மாதிரி பேசுறாங்க. ஒரு பிள்ளை பேர்லயே வந்து அத்தனை பயங்களை வந்து விதைக்கிறாங்க. அது அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, அதாவது அவங்க கேட்ட, அவங்க படிச்ச, அவங்க பார்த்த விஷயங்களை வந்து நமக்கு வேற மாதிரி புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாராந்த கலந்து அந்த பயத்தை வந்து விளக்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா, எப்படி அந்த ஒரு பயமான சமூகமா மாறி போச்சு இல்லையா? அப்ப அதை விளக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கலந்துரையாடல் வந்து நடக்கிற முக்கியமான நோக்கமே அதுதான். பயம் விலக்கி நம்முடைய அந்த உடல் மனம் அதோட அதை வந்து நம்ம மேலாண்மை பண்ணிக்கணும், அதை வந்து சிறப்பா வந்து நம்ம சீர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சகோதரிகள் பகிர்றதுக்கு காரணம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இந்த ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள தான் எல்லாமே அடக்கம். நான் இந்த மாதிரி கடந்து வந்தேன். இப்போ ஒரு சில சகோதரிகள் ரொம்ப அழகாவே பேசியிருப்பாங்க கலந்துரையாடல. எனக்குமே இந்த மாதிரி பயங்கள் இருந்தது, ஆனா உண்மை வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது என்னோட பயம் விலகிச்சு அப்படிங்கறது ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ தொடர்ந்து கலந்துரையாடல இருக்கிறவங்களுக்கு நான் பேசுற விஷயமும் ரொம்ப அழகா புரியும்.